உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கும் பாகிஸ்தான். மிகப்பெரிய எண்ணெய் வளம் கண்டுபிடிப்பு. சாத்தியமானால் பல அண்டை நாடுகள் பாகிஸ்தானிடமே பெட்ரோல் டீசல் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா? இந்தியாவிற்கு இதனால் பெட்ரோல் விலை குறையுமா? பொருளாதார சிக்கலில் சிக்கியிருப்பதாக கூறப்பட்ட பாகிஸ்தானின் தலையெழுத்து மாறப்போகிறதா? அது இறைவன் கொடுத்த வற்றாத வளமிக்க உலகில் எங்கும் இல்லாத பொக்கிஷ பூமியா? பாகிஸ்தானின் கடல் பகுதியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுவின் குறிப்பிடத்தக்க வைப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது உலகளவில் 4வது பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பு என்று அது குறித்த ஆய்வு மதிப்பீடுகள் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அவ்விடத்தில் எண்ணெய் எரிவாயு மட்டுமின்றி மதிப்பு மிக்க கனிமங்களையும் உள்ளடக்கிய நீல நீர் பொருளாதாரம் மூலம் பயனடைவதற்கான ஒரு முயற்சியை தீவிரமாக பாகிஸ்தான் ஆய்வு செய்து வருகிறது. இந்த ஆய்வுக்கு $5 பில்லியன் முதலீடு தேவை என்றும் அதில் உள்ள எண்ணெய் இருப்புகளை பிரித்தெடுப்பதற்கு 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் முக்கிய தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் பிற நாடுகளிலும் எண்ணெய்க்காக கையேந்த வேண்டிய நிலை பாகிஸ்தானிற்கு முற்றிலும் தவிர்க்கப்படும் என்றும், மாறாக அண்டை நாடுகள் பலவும் பல வெளிநாடுகளிடம் எண்ணெய் இறக்குமதி செய்யும் நிலையில் பாகிஸ்தானிடம் குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை பெற்று நல்ல லாபம் ஈட்டலாம் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் தகவலை வெளியிட்டு வருகிறார்கள். தற்போதைக்கு பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 2022 பேரழிவு தந்த வெள்ளம் அந்த தேசத்தை உலகளாவிய அளவில் பொருளாதார மந்த நாடாக அறியப்படும் நிலையில் 2024ஆம் ஆண்டிற்கான வளர்ச்சி கணிப்புகள் 1.7% குறைந்திருக்கிறது என்றும், ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளின் கண்டுபிடிப்பு முழுமையாக எடுக்கப்பட்டால் பாகிஸ்தானுக்கு இது ஒரு திருப்பு முனையாக அமையலாம். அப்போது விலை உயர்ந்த எரிசக்தி இறக்குமதியை அந்த தேசம் ஈட்ட தொடங்கினால் உலகின் வளமிக்க நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. அது குறித்த ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. டான் நியூஸ் டிவி என்ற பாகிஸ்தான் ஊடகம் நட்பு நாடுகளுடன் இணைந்து 3 ஆண்டுகளாக அதன் நிலப்பரப்புகளை ஆராய்ந்து இந்த எண்ணெய் வளம் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.